நம்ம இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா விஜய் வேட்பாளர் பட்டியல் அன்னைக்கு வாசிக்கிற அன்னைக்கு தான் விஜய்க்கு தெரியும் நான் சொல்றேன். விஜய் வந்து எத்தனை பேருக்கு இன்டர்வியூ பண்ணாரு? எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கமும் செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு இத்தனை தொகுதி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு சீட்டு வழங்கினதா தான் பார்க்குறேன். செலவு பண்ண முடிஞ்ச ஆட்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த சோஷியல் சாதி, எந்த சாதி மெஜாரிட்டி மைனாரிட்டி அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால பெருசாக மாற்றம் நீங்கள் ஒரு மெஜாரிட்டியான ஒரு சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல மாற்று சமூகத்தினருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? விஜயோட பட்டியல் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ அதெல்லாம் அவர் எந்த விதமான மாற்றத்தையும் அவர் முன்வைக்கல. இளைஞர்களை ஏமாத்த தான் அவர் முயற்சி பண்றாரு. தனக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி கல்ட் உருவாக்கி வச்சிருக்காரு பாருங்க விஜய். அந்த பர்சனாலிட்டி கல்ட் மூலியமா எல்லாரையும் ஆன்டகனைஸ் பண்ணி ஏமாத்த முயற்சி பண்றாரு. அது வந்து இளைஞர்கள் கொஞ்சம் விஜிலண்டா பாருங்க. விஜய் அண்ணா அவர் ரசிகர், அவருடைய படங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும், விஜய் பிடிச்ச எல்லாருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. விஜய் நடிக்கிற படம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போதா? கிடையாது. அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், என்டர்டைன்மெண்ட். ஆனால் விஜய் அரசியல் தலைவர் என்கின்ற முறையில் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அதான எல்லா முடிவுகளும் நம்முடைய வாழ்க்கையை அந்த சென்ஸ்ல இதை பாருங்கன்னு சொல்றேன்.